வணக்கம் வித்யாவதிஜி. வணக்கம் நந்தாஜி. வணக்கம். வணக்கம், வணக்கம். இப்ப நம்ம அந்த 6ஆம் தேதி 2ஆம் மாசம் 2026 நடந்த ஃபோன் லைவோட 5வது ஜாதகம் நினைக்கிறது. 5வது ஜாதகத்த பார்க்குறோம் நம்ம. ஆண் ஓகே. ஜாதகர். 26/9 1977ல பிறந்தவரு. அப்படின்னா இப்ப 48 வயது ஆகுது அவருக்கு. அ 7:25 AM கும்பகோணத்துல பிறந்தவர் ஜி. ஓகேயா? ஓகே. ஓகே ஜி. நான் ஆண் ஜாதகத்த ஜாதகம். போடுறேன். நீங்க ஜாதகத்தோட வலிமைய பாருங்க என்னன்னு. ஓகே போட்டேன். ஓகே ஜி. என்ன லக்னம் 29 டிகிரி லக்ன சந்தி ஜி. லக்ன சந்தி வந்துட்டாலே முதல் லக்னத்த கன்ஃபார்மா பலன் சொல்லவே அதுதான். முடியாது. முதல்ல போட்ட உடனே கண்ணு முதல்ல லக்னத்தோட இதத்தான் பார்க்கணும். லக்ன முனைய பார்த்துட்டு தான் நம்ம முடிவெடுக்கணும். அப்பதான் எப்பயுமே நல்லது. அப்படியே போட்ட உடனே "என்னய்யா எனக்குன்னே வருவீங்களாய்யா" வந்து அப்படின்ட்டாரு. சேர்றீங்களா? அது பொதுவா குருஜி லைவ்ல மத்தது ஓகே. லைவ்ல லக்ன சந்தி ஜாதகம் வந்துட்டா, "இன்னைக்கு என்னய்யா?" அப்படிம்பாரு. ஆமா. "எனக்குன்னே வருவீங்களாய்யா" அப்படின்னாரு. இவரு ஜாதகரு "ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா" அப்படின்னாரு. ஆமா. அது போக அவரு குருஜிக்கு என்னன்னா, உடனே ம். ஒரு லக்னத்த மாத்திருவாரு. இவரோட விதிகள் செட் ஆகலைன்னா லக்னத்த மாத்திருவாரும்பாங்க. ஆக்சுவலா அந்த மாரி இது உண்மதான். அந்த மாரி அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்றதுனால தான், அத கொஞ்சம் ஆணித்தனமா உண்மையிலே விதிகளுக்குள்ள தானே இருக்கு. அது ஆமா. விதிகள பத்தி புரியாதவங்க அப்படித்தான் பேசுவாங்க. அதனால அவர் வந்து அந்த விதி லக்னத்த வந்து உண்மையிலே கன்ஃபார்ம் பண்றாரு. விதிமுறைகளுக்காக. உண்ம. விதிப்படி தான் இருக்கும் ஜாதகம். இப்போ லக்னத்த அவரு மாத்துறாரு, அது ஒரு பக்கம். மாத்துன பிறகு சொல்லக்கூடிய பலன்கள் சரியா இருக்குல்ல. அது சரியா இருந்தா அ தானே அந்த ஜாதகம் சரின்னு அர்த்தம். இல்லைன்னா நடக்கிற பலன்கள் ஒன்று, ஜாதகம் ஒன்றா எப்படி இருக்க முடியும்? அதனால அது ஆமா, சரிதான். ஆமா ஜி. ஆமா. ம். அப்போ வந்து இப்ப எடுத்தோனே "என்ன லக்ன சந்தியில இருக்கு?" அப்படின்னு சொல்லி வந்துருவாரு. சரியா? அதுல அடுத்த சிக்கலும் இருக்கு. இந்த ஜாதகத்துல அடுத்த சிக்கலும் இருக்கு. பொதுவாக லக்ன சந்தின்னா நம்ம 8, 12 சுபத்துவத்த கொண்டு பிறந்த இடத்துல இருந்து ஜாதகர் வெளியில போயிருக்கிறாரா, வந்திருக்கிறாரான்னு பார்ப்போம். இந்த ம். இடத்துல பாருங்க, அதுலயும் சில திகட்டல்கள் வருது. இப்ப இப்ப இந்த இடத்துல 2 லக்னத்துக்கு தான் ரைட் ஓகே. இப்ப இந்த இல்ல அது இடத்துல வராது. அங்க குரு வந்து அங்க இருக்காரு. வரல. மேல நல்ல இருக்காரு. வேளை நான் லக்னம் ஒரு டிகிரி நெனச்சுட்டு இருக்கேன். நல்ல வேளை. ஆமா. லக்னம் 1 டிகிரின்னா எந்த லக்னத்துக்கு போனாலும் அந்த சுக்கிரன் வந்து 12க்கு வந்துருவாருன்ற மாரி 12 வந்துரும். பாபத்துவமா இருக்கும். சரி ஓகே. ம். இந்த இடத்துல எந்த லக்னம் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, ம். இல்ல அப்ப இவரு லக்ன சந்தியினாலயே இவரு கொஞ்சம் ஜாதகர் ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவான ஆள் தான். பட்டு பட்டுன்னு ஆ பாயிண்ட் குடுக்க ஆரம்பிச்சுருவாரு. ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு பாயிண்ட் குடுக்க ஆரம்பிச்சுருவாரு. பரவாயில்ல, பரவாயில்ல. ஆமா. அப்போ அவர் என்ன இப்ப சொல்லுவாரு, நீங்க இப்ப இல்ல நம்ம லக்ன இத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் லக்னத்த நம்ம ஆய்வு செய்யணும். கண்டிப்பா, கண்டிப்பா ஜி. ஆமா. இப்ப இந்த இந்த லக்னம் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இருக்கிற 29 டிகிரில இருக்குது. அப்ப ம். கன்னி லக்னம் அல்லது துலா லக்னமா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இப்ப ஆமா. துலாம் லக்னமாக இருந்தாச்சுன்னா, லக்னத்த குரு பார்வை வந்துருவாரு. லக்னாதிபதி லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல ம். ஓரளவு அவரு சனியோட சேர்ந்து இருந்தாலும், சந்திரனுடைய நல்ல ஒரு வளர்பிறை சந்திரனுடைய பார்வையில தான் சுக்கிரன், புதன், சனி எல்லாருமே வந்துடுறாங்க. ம். அப்ப அந்த இடத்துல ஓரளவு நல்ல ஒரு உயர்நிலை ஜாதகமா வந்துரும். அந்த இடத்துல. ஆமா, ஆமா, துலாம் லக்னமா இருக்கக்கூடிய தன்மையில. ஆமா. அவரு ஜாதகர் ஏதாவது குழு குடுத்தாரா? இல்ல அது அதான் குழு நீங்க தான். சொன்ன அவரு நெறைய குழு குடுத்தாரு. நான் குழு ஒவ்வொன்னு சொல்றேன். நீங்க அத பார்த்து என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. சரியா? சரி, சரி, சரி. இவரு பிறந்த 8 மாதத்துல அம்மா இறந்து விட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி. பிறந்த 8 மாதத்துல 8 மாதம். அம்மா அப்ப தசா புத்தி போயிருமா? ஆமா தசாபுத்திய என்ன பார்த்திருக்கேன். தசா பார்த்துட்டு வந்து நீங்க இத பாருங்க. ஆமா. அப்ப வந்து இவர் இப்ப பிறந்துன்னா எப்ப எந்த ஆண்டு பிறந்தாரு இவரு? 77ல பிறந்திருக்காரு. 1077 ஓகே. அப்ப 77ன்னா எடுத்து பிறந்து 8 மாசம். குருதசை. பிறந்தோனயே ஆ 77ன்னா ஓகே. சனி புத்தி. அதாவது குருதசையில சனி புக்தி இல்லைங்களா? ஆமா, குருதசையில ஆமா, சனி புக்தி. ரைட் ஜி. ஆமா. கட்டத்துக்கு வந்துருங்க. கடத்துக்கு வந்துடுறேன். ஆ. இவரு பிறந்த 5 மாதத்துல அந்த மாரி நடந்திருக்கா? பிறந்த 8 மாசத்துலயே அம்மா இறந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. அவர் தசாபுக்தி வரைக்கும் கரெக்ட். போகல அவரு. அப்ப கண்டிப்பா துலா லக்னம் தான் ஜி. துலா லக்னமாக இருக்கக்கூடிய தன்மைகள் தான் வந்துரும். ஏன்னா, துலாம் அப்படின்றீங்களா? துலாம்னா 4ஆம் இடத்துக்கு என்ன பிரச்சனை? செவ்வாய் பார்வை எத சொல்றீங்க? இப்ப துலாம் லக்னமாக இல்ல இப்ப இருந்தா அதாவது கன்னியா, துலா அப்படின்றது வாரீங்க நீங்க. ஆமா. கன்னியா, துலாமா அப்படிங்கிற அமைப்புகள்ல, ம், ஆ இப்ப கன்னியாக இருந்தா 4ஆம் இடத்த 4ஆம் அதிபதி வலுத்து பார்க்கிறாரு. ஆனாலும் அங்க ம், அட்டமாதிபதியின் பார்வையும் இருக்கு. 6 அந்த ம், இடத்துல. ஆ ம், அடுத்து காரகன் சந்திரன் அந்த இடத்துல 6ஆம் இடத்துல மறைவு. அதுக்கு பிறகு ம், சனியினுடைய பார்வை வேற. ம், அப்ப அந்த இடத்துல அதுவும் பலவீனம். இந்த இடத்துல 6ஆம் ம். அதிபதியாகி 12ஆம் இடத்துல அமர்ந்து அவர் சந்திரன பார்க்கிறதும் ஒரு பலவீனம். நடந்த தசா புக்தி குரு தசை எனர்ஜி குரு ஆமா, தசையில சனி புக்தி. குரு ஆமா. தசையில சனி புக்தியில தான் அம்மா ஐ மீன் ஒரு குரு 5 தசை மாத ஆமா, குழந்தையா இருக்கும்போதே அவர் இறந்துட்டாருங்களா? ஆமா. சரி, ஒருவேளை அப்படியே வாங்க நம்ம இப்ப இருக்கிற லக்னத்தையே பார்த்தோம் அப்படின்னா, ஆ, இப்ப இருக்கிற லக்னமாவே போய் பார்த்தாச்சு அப்படின்னா,
அப்படியே வருது. இப்ப ஒருவேளை துலாம் லக்னமா நம்ம பார்த்தோம்னா 4ஆம் அதிபதி சனி. அவர் வந்து 4க்கு 8ல மறையறாரு. ஆனாலும் சுக்கிரனுடைய இருக்கக்கூடிய அமைப்புல வந்துருது. 4ஆம் பாவகத்திற்கு வேற எந்த பாவ தொடர்புகளுமே இது இல்ல. அதுக்கு அடுத்து செவ்வாய் கூட பாக்குறாரு. நம்ம இது பார்த்தோம்னா செவ்வாய் அதையும் பார்ப்பாரு. 8ஆம் பார்வையா பார்ப்பாரு. செவ்வம் பாப்பாரு. ஆமா. ம். அதுக்கு அடுத்து 4ஆம் பாவகத்திற்கு அங்க எந்த ஒரு பாப சம்பந்தமும் இல்ல. ம். காரகன் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல வந்துருவாரு. ம். சரி. ஆனா நடந்த குரு தசையில இந்த லக்னத்துக்கு ஆகாத குரு, அவர் வந்து லக்னத்தின் 9ஆம் இடத்துல இருந்து தசை நடத்தும்போது அந்த மாதிரி அமைப்புகள் வர்றதுக்கான அமைப்புகள் இல்ல. ம். ஆ, சரி. அப்ப இந்த இடத்துல சனி இந்த இடத்துல கெடுதலை பண்ணியிருக்கனாலே இந்த 12 6ஆம் விரய அமைப்புகள்ல தொடர்பு கொண்டு அந்த இடத்துல அதே மாதிரி ஆமா. ஜி இப்ப ஒரு கன்னி லக்னமா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஜி. கன்னி லக்னமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆமா. அதுக்கான ரீசன் எப்படின்னா, ம். இது அட்டமாதிபதி. அவர் வந்து அட்டமாதிபதி 4ஆம் அதிபதியோட இணைஞ்சு 4ஆம் அதிபதி முதல்ல பாதிச்சிருவாரு. அது செவ்வாய். ம். ம். செவ்வாய் குருவோட சேர்ந்திருக்கும்போது, இந்த லக்னத்துக்கு செவ்வாய் கடுமையான ஒரு கிரகம் அது. ஆமா, சுபத்துவம் ஆமா. அடைந்தாலும் கடுமையா தான் இருப்பாரு. ஒரு மாரி சனியவே தூக்கி விழுங்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை பண்ணுவார் இந்த செவ்வாய் இந்த கன்னி லக்னத்துக்கு. ஸோ அவர் ம். வந்து சேர்ற கிரகங்கள் பார்க்கிற இடம் எல்லாத்தையுமே தொடச்சு வடிச்சு விட்டுருவாரு. ஸோ அந்த ஒரு விதத்துல இவர் 4ஆம் அதிபதியோட இணைந்து 4ஆம் வீட்டையே பார்க்கிறாரு. அப்படிங்கும்போது அம்மாக்கு பிரச்சனையை குடுப்பான்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். முதல்ல. நானு இதுல தான் கொஞ்சம் நான் வந்து இதுல கொஞ்சம் லக்னத்தையும் தொடர்பு படுத்தி பார்த்தேன். அது ம். என்னன்னா, இதுல கொஞ்சம் எனக்கு கன்ஃப்யூஷன் வரும்போது நான் வந்து கொண்டு வந்தது என்னன்னா, ஒருவேளை துலாம் லக்னமா இருந்தா லக்னத்த குரு பார்க்கிறாரு ம். அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அதே மாரி ம். லக்னாதிபதி அங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் சந்திரனுடைய பார்வையில வந்துடுறாரு. ஆனா ம். கன்னியா லக்னமா இருந்தா தான் லக்னத்துல ராகு இருக்கிறாரு. அந்த ம். ராகுவ சுபத்துவம் ஆனாலும் இந்த செவ்வாயின் பார்வை அங்க இருக்கத்தான் செய்யுது. அதே ம். மாரி இந்த மாதிரி அமைப்புகள்ல கொஞ்சம் ஜாதகர் முதல்ல பாதிக்கப்பட்டு தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஏன்னா புதன் வந்து லக்னத்துக்கு 12ல மறையிறது ஒரு நட்பு வீடு தான், அது ஓகே. பட் என்னதான் இருந்தாலும் சனியினுடைய 6ஆம் அதிபதியான சனியினுடைய இணைவுல இணைஞ்சு கொஞ்சம் பாபத்துவமாகி அதுக்கப்புறம் தான் சந்திர அமைப்புகள். ஸோ ம். என்னதான் இருந்தாலும் இவர் வந்து இந்த கொஞ்சம் அடிபடக்கூடிய தன்மைகள்லாம் வந்துருது. ஓரளவு ம். நல்ல ம். வலிமையா அந்த சின்ன வயசுல ஒரு தாயை பிரிந்து வளரக்கூடிய சூழ்நிலைங்கிறது ரொம்ப ஒரு கடுமையான அமைப்பு. என்னதான் ம். இருந்தாலும் கூட. ம். அப்ப அந்த மாதிரி ஒரு கடுமையான சூழல்ல அந்த குழந்தை வளரணும்னா, அந்த குழந்தையுடைய லக்னமும் கொஞ்சம் அடிபட்டு இருந்தா தான், இப்ப இந்த இடத்துல செவ்வாய் வந்து 4ஆம் இடத்தையும் பார்த்திருப்பாரு, லக்னத்தையும் பார்க்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில ம். அவருடைய பலன்களை திணிக்கிறாரு. அந்த மாதிரி ஆமா. லக்னத்த இப்போ பார்த்து பாவத்துவப்படுத்தும்போது, அந்த பாக்கியங்கள் கிடைக்காது. பருவத்துல என்ன தேவையோ அது கிடைக்காது. ஏன்னா லக்னத்துல ஏற்கனவே சூரியன் அதாவது ராகு இருந்து சூரியன் 2 பேருமே ராகுவும் சூரியன் ஒரு இடத்துல இணைஞ்சிட்டாலே பாவத்துவம் அங்க மேலோங்கிரும். அத வந்து இந்த அட்டமாதிபதியாகிய செவ்வாய் பார்க்கும்போது, லக்னம் உண்மையிலேயே கடுமையா அடிபட்டு போயிருது. அதனால அவருக்கு அந்த பாருங்க பருவத்துல பால் குடுக்க அம்மா இல்ல. அந்த மாரி ஆமா. ஒரு விஷயத்த இந்த லக்னம் பாதிக்கப்பட்டதுனால அதையும் அம்மா அம்மா அதாவது இந்த அட்டமாதிபதி அம்மா ஸ்தானத்த பார்த்து அம்மா ஸ்தானாதிபதிய கெடுத்து இது பண்ணதுனால, அந்த அவரோட பருவத்துல அவருக்கு அந்த பாக்கியம் இல்ல. அதோட காரகனான சந்திரனுமே வந்து 6ஆம் வீட்ல மறைஞ்சிடுறாரு. மறைஞ்சு ஆமா, சனியின் பார்வையில. விலகிய டிகிரி தான். டிகிரி விலகிய பார்வை ஆமா, தான். இருந்தாலுமே ஆமா, சனி பார்வை தானே. சனி அங்க பார்க்கத்தானே செய்றாரு சந்திரன. ஆமா, ஆமா, அப்படிங்கும்போது ஆமா. சந்திரன் 6ல மறைஞ்சு பார்த்துட்டாரு. என்ன அவன் அப்ப கேட்டுப்பாரு, உனக்கு வந்து சித்திக்கு நிகரா வந்து யாராவது இருந்திருப்பாங்க. ஓரளவுக்கு அம்மாக்கு நிகரா யாராவது வளர்த்திருப்பாங்களேப்பா அப்படின்னும்போது, சித்தி வளர்த்தாங்க அப்படின்னு அவர் சொல்லுவாப்புல. அதுக்கு அதாவது இப்போ அ, இது இது உண்மையாவே இது ஒரு ஒரு இந்த விஷயங்கள்ல தான் மாணவர்கள் எல்லாருமே தடுமாறும் ஜி. ம், அதாவது இந்த இடத்துல எல்லாருமே வந்து பொதுவாக வந்து குருவும் செவ்வாயும் நம்ம எப்படி பார்ப்போம்? குரு செவ்வாய் வந்து குருமங்கள யோகம் அப்படிங்கிற அடிப்படையில ம், பார்ப்போம். ம், பிளஸ் 4ஆம் இடத்த 4ஆம் அதிபதி வலுத்து பார்க்கிறாரு. அவரோட தசை தான் நடந்திருக்கு. அப்படி ஒண்ணும் பெரிய இல்ல அப்படிங்கிற ஒரு கணக்குல நம்ம பார்ப்போம். இந்த ம், இடத்துல தான் இந்த குரு வந்து இந்த இந்த லக்னத்திற்கு மிதுன கன்னி லக்னத்திற்கு செவ்வாயோட சேர்ந்த கிரகங்களுடைய தசை பெரிய அளவு நன்மையை செய்யாது. அதுல பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படிங்கிறது தெள்ள தெளிவா காட்டுது. ம், தெள்ள தெளிவா காட்டக்கூடிய அமைப்புகள்ல இந்த இடத்துல குரு வந்து அட்டமாதிபதியோட சேர்ந்து அந்த அட்டமாதிபதி 4ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டது இருந்ததும், காரகன் வந்து 6ஆம் இடத்துல அவர் இத்தனைக்கும் வளர்பிறை சந்திரன் தான். 6ஆம் ம், இடத்துல வளர்ந்தாலும் கூட சனி புக்தியில வந்து அதுக்கான அந்த அமைப்புகள் எல்லாமே நடந்திருக்கு. குரு தசை சனி புக்தி. ஆமா. பொதுவாக இந்த இந்த ஏன்னா இடத்துல வந்து சனி வந்து 6ஆம் ம். அதிபதியும் கூட அவரு.
ஆமா, சனி இந்த ஆமா, லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதியாகி சந்திரன காரகன தொடர்பு பண்றாரு. சோ அவர் ஆமா. வந்து 12ல உட்கார்ந்திருக்காரு. விரயம் பண்ணுவாரு தாய. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. அதே மாரி லக்னாதிபதிய பாதிச்சு தான் அந்த இடத்துல பலன் குடுப்பாரு. லக்னாதிபதிய பாதிச்சு அவருடைய மனம், தாய் எல்லா விஷயத்தையும் பாதிச்சு தான் அந்த பலன் செய்றாரு. ஆமா. ஆமா, ஆமா. சோ அதனால வந்து இப்ப இப்ப என்ன பாட்டி மாரி யாரும் உன்ன வளர்த்துருப்பாங்கப்பா அப்டின்ன மாரி அவரு சொல்லுவாரு. இல்ல என்னை சித்தி வளர்த்தாங்க அப்டின்னு சொல்லுவாரு. அதான். அதுக்குரிய காரணம் வந்து வளர்பிறை சந்திரனா இருக்காரு. என்னதான் சந்திரன் வந்து பாதிக்கப்பட்டாலுமே, வளர்பிறை சந்திரனாகி சுக்கிரனின் பார்வையில் இருக்காரு. சோ அதனால வந்து ஓரளவுக்கு உனக்கு வந்து அம்மாக்கு நிகரான ஒருத்தவங்க உன்னை வளர்க்க முடியும். அப்டின்ன மாரி அடுத்த பாயிண்ட் கொண்டு வந்திருப்பாரு. நான் என்னதான் இருந்தாலும் 4ஆம் இடத்தை 4ஆம் அதிபதியை பார்க்கிறார். குரு பார்க்கிறார். குரு பார்க்கிறாரு. அப்டின்னும்போது காரகனையும் குரு பார்க்கிறாரு ஜி. காரகன் காரகனையும் பார்க்கிறாரு. புதன் வந்து 2 ம், பேராலயும் பார்க்கப்படுறாரு. அதாவது முதலில் ம், பாபத்துவம், பிறகு சுபத்துவம்ங்கிறது எவ்வளவு தெள்ளத் தெளிவா வேலை செய்யுது பாருங்க. ம், சனியின் பார்வையில சந்திரன பலவீனப்படுத்தினதுல, ம். அதுக்கடுத்து குருவின் பார்வை இருக்கு, சுக்கிரனுடைய பார்வையும் இருக்கு சந்திரனுக்கு. அந்த கணக்குல. ஆமா. உண்மையிலேயே இவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் டைம் எடுத்து நானே போய் எடுத்துட்டு வந்தேங்கய்யா அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இதுல வந்து உண்மையிலேயே இந்த அட்டமாதிபதியாகிய செவ்வாய் 21 டிகிரில இருக்கும். இவரோட லக்னமும் 25 டிகிரிக்குள்ள தான் இருக்கும். அது இன்னுமே கொஞ்சம் பின்னாடி தான் போகும். இவர் ஹாஸ்பிட்டல் எடுத்த டைம் அக்யூரேட் டைம் கிடையாது அதுவுமே. இன்னும் 10, 20 நிமிஷம் பின்னாடி தான் போகும். போச்சுன்னா பார்த்தீங்கன்னா, அட்டமாதிபதி லக்னத்து முனையோட கரெக்ட்டா தொடர்பு பண்ற மாரி 4ஆம் முனை எல்லா முனையோடையும் 4ஆம் வீட்டோட 4ஆம் முனைய கரெக்ட்டா தொடர்பு பண்ணுவாரு. எல்லாத்தையுமே கரெக்ட்டா இது பண்ணுவாரு. அதனால தான் பிரச்சனையே கூட. இவருக்கு பருவத்தில கிடைக்கக்கூடிய அம்மாவோட விஷயம் கிடைக்கல. இவருக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அத்தனையுமே கிடைக்கல. இது எல்லாமே இந்த உண்மையிலேயே இந்த செவ்வாய் கடுமையா இருக்கும். நான் நெறைய ஜாதகத்த பார்த்துட்டேன். கன்னி லக்னத்துக்கும், மிதுன லக்னத்துக்குமே குருஜி சொல்றது உண்ம. நானுமே அனுபவ ரீதியா பார்த்துட்டேன். செவ்வாய் அப்படியே சனிய விட மோசமா செயல்படுவார். ஒரு சனி எவ்வளவு கொடூரமா இருக்குமோ, அத விட மோசமா செயல்படுவார் செவ்வாய். மத்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, மத்த லக்னங்களுக்கு செவ்வாய் அப்படி செயல்பட மாட்டார் ஒரு நாளுமே. சனிய விட குறைந்த அளவு ஒரு 3/4 பவர் தான அவரு. சனிய விட. அந்த அளவுக்கு தான் செய்வாரு. முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் செய்வாரு செவ்வாய். ஆனா இந்த 2 லக்னத்துக்கும் பாரபட்சமே கிடையாது செவ்வாய்கிட்ட. அடி அடிதான். அந்த மாரி தான் பண்ணும். அதுக்காக எல்லாரும் பயந்துறக்கூடாது. அதுக்கு ஸ்கேல் இருக்கு. நம்ம அத எல்லாத்தையுமே அதுக்கு பார்க்கணும் ஸ்கேல் உள்ளுக்குள்ள. இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா, இப்ப இந்த இடத்துல அதுக்கான அமைப்புகள் எல்லாமே இருக்கு. காரகன் 6ல ஆமா. மறைவு, நடந்தது ம், குரு தசையில சனி புக்தி. அந்த ம். டயத்துல நம்ம வந்து கோச்சாரத்தையும் பார்த்துறணும். அந்த டயத்துல கோச்சாரத்துல ஆமா, கொஞ்சம் கடுமையான அமைப்புகள், தாயுடைய அமைப்புகளையும் பார்த்து தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் நம்ம. ஆமா. அந்த மாரி அதுல இவருக்கு நீ ராசிக்கு இப்ப 4ஆம் நீங்க இடமும் சனி சொன்ன பார்வையில வந்துரும். இப்ப நீங்க சொன்ன விளக்கம் ரொம்ப முக்கியமான விளக்கம். ஏன்னா, ம். இந்த லக்ன முனைங்கிறது இப்ப இப்ப 29 டிகிரிங்கிறது நீங்க சொன்ன மாரி ஒரு 4 கொஞ்சம் முன்னுக்கே வரக்கூடிய தன்மைகள்ல, ராகுவும் லக்ன முனையோட பாபரான ராகு லக்ன முனையோட தொடர்பு கொள்வாரு. ம். செவ்வாய் அட்டமாதிபதியாகி லக்ன முனையோட தொடர்பு கொள்வாரு. 4ஆம் பாவகமும் லக்ன முனை 21 டிகிரில ஆரம்பிக்குது அப்படின்னா, 4ஆம் பாவக முனையும் அந்த இடத்துல தான் ஆரம்பிக்கும். அப்படிங்கும்போது ம். ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல ஒட்டுமொத்த தாக்குதல்கள்ல அந்த லக்ன முனையில அந்த 4ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய தன்மையில 4ஆம் பாவகம் அந்த 4ஆம் பாவக அதிபதி ம். அப்படிங்கிற அடிப்படையில இந்த இடத்துல சில பிரச்சனைகள் வந்து இருக்கலாம். ஆமா. ஆமா, ஆமா. கரெக்ட் ஜி. கரெக்ட். ஆனா இப்ப என்னன்னா, இந்த இடத்துல அ வந்து ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திரம் ஏறுனா அந்த அமைப்புல கொண்டு வந்துடக்கூடாது. அது இன்னொரு ஆமா, காஸ்ட். இந்த இடத்துல ஆமா. வந்து ஒருவேளை அந்த இது இப்படி ஆயிருச்சோ, பொதுவாக ஒரு கேந்திர கோணாதிபதிகள் அமைப்புகள்ல அ எ கேந்திராதிபதி, மாரகாதிபதி, பாதகாதிபதி இந்த 3 சப்ஜெக்ட்ல அவர் ம். ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்துல ஏறுனனால இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுட்டாருன்னு எடுத்துறக்கூடாது. டைவர்ட் ஆமா. ஆயிரக்கூடாது. அதெல்லாம் பழைய இது. அதெல்லாம் வந்து வேற வேற ஜோதிட மெத்தட். அந்த மெத்தடுக்குள்ள வரக்கூடாது. நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தோடயே நம்ம இருந்தோம்னா, அதிலயும் குருஜி அத மேன்மைப்படுத்தி நமக்கு குடுத்துருக்காரு. அதையே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனாலே போதும். பாரம்பரிய ஜோதிடத்தில் நெறைய விஷயங்கள் மூல நூட்கள் இல்லாத விஷயங்கள் நெறைய குப்பைகள் இருக்கு. நம்ம அதுகள பார்க்காம, முக்கியமா இப்ப குருஜி வந்து அத வந்து எல்லாத்தையுமே அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்து குடுத்துருக்காரு. அத மட்டும் ஃபாலோ பண்ணாலே அப்படியே பலன் துள்ளிட்டு வரும் அவர் சொல்ற மாரி. அதத்தான் உண்மையிலேயே நெறைய ஜாதகங்கள பார்த்தா அப்படி அக்யூரேட்டா இருக்குங்க ஜி உண்மையிலேயே. அது சரியான லக்னம் மட்டும் உறுதியான லக்னம்னா, அப்படியே பலன் கிளியரா இருக்கும். அதுக்குரிய ஜாதகங்கள் தான் இப்ப நம்ம ஒரு குருஜியோட லைவ்ல அவரே கரெக்ட் தந்துறாரு இல்லையா? அதனால நமக்கும் ஈஸியா போகுது. லக்ன விஷயங்கள. உண்மை, உண்மை அம் ஜி. ஆமா. இது அடுத்து பாருங்க போயிடலாமா? ராசிக்கு 4ஆம் இடம் வந்து சனி பார்வை. ஆ அது ஒரு அடுத்த பாயிண்ட். ஆமா. அப்ப ராசிக்கு 4ஆம் அப்படின்போது இடத்தையும் சனி பார்க்கிறாரு. ஆமா, ஆமா. அப்படின்போது அவருக்கு அந்த தாய் வழியான விஷயங்கள் எதுவுமே கிடைக்காம போயிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இருக்கு. அப்ப இன்னுமே அவர் வந்து ம் அடுத்து நிறைய இப்ப பாயிண்ட்ஸ் குடுத்துட்டு இருப்பாரு. ஏன்னா அவரு ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சவர் போட்டுருக்கு. அதனால குடுத்துட்டே இருக்காரு. ஓகேயா? நான் அது அடுத்தது சொல்றேன். இவருக்கு ஆ. வந்து கால் உடைஞ்சு போய் நடக்க முடியாம படுத்த படுக்கையா இருக்காராம் 1 வருடமா. ஆமா ஜி. இப்ப 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 நடக்கிற தசாபுத்தி என்ன ஜி? இப்ப இப்போ போய்க்கிட்டு அந்த இருக்கிற பார்த்துருவோம் தசாபுத்தி. பார்த்துருவோம். ஆ. இப்போ வந்து கேது தசையில ம். ஆம் சுக்கிர புக்தி ஓடிக்கிட்டு இருக்கு. கேது தசையில சுக்கிர புக்தி இப்ப நடப்பு. அதுக்கு முன்னுக்கு ஆமா. என்ன நடந்திருக்கு? கேது தசையில கேது புக்தி சுக்கிர நடந்திருக்கு. புக்தி இவங்க சுக்கிர புக்தியில என்ன அந்தரம்? இப்போ வந்து சனி அந்தரம் ஓடிக்கிட்டு இருக்கு.
சனியந்திரம் வரும்போது பூரா இவர் நொண்டத்தாங்க ஜி வைப்பாரு. இந்த இடத்துல ஆமா 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்த 12ஆம் பாவங்கிறது என்ன சொல்றது? மருத்துவமனை வாசம் அந்த அமைப்புகளை கொடுக்கக்கூடிய தன்மை. அவரே 6ஆம் அதிபதியாகி 12ஆம் இடத்துல இருந்து இருக்கிறதுனால மருத்துவமனையில போய் ரெக்கவர் ஆவாரு. இந்த இடத்துல என்ன அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனாலயும் பௌர்ணமி சந்திரன் பார்க்கறதுனாலயும் என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த காலை நோண்ட வைக்கிறது 12ஆம் பாவகம் பாவத்துவமா இருக்கிறதுனால அது நடக்குது ஜி. இப்ப கேது தசையில சனி புக்தி ஓடிக்கிட்டு இருக்கா, சுக்கிர புக்தி ஓடுது. ஆமா, கேது திசையில சுக்கிர புக்தி. சுக்கிர புக்தி. ஓகே, ஓகே. ஆமா. அதாவது 1 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு. 1 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்குன்னா, ஆ கேது 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 தசை. சுக்கிரன் நீங்க ஆமா, பார்த்ததுல. இல்ல இவரு 1 வருடமா ஆயிடுச்சு. இவரு கால் உடைஞ்சு 1 வருடம் ஆச்சு. ஆமா. 1 வருடம் ஆச்சு. இப்ப கேதச சுக்கிர புக்தி இப்ப கடந்த 2025 5ல ஆரம்பிச்சிருக்கும் ஜி. 2005ல ஆரம்பிச்சிருக்கும். கேது ஆமா தசை கேது புக்தி, அதுக்கடுத்து கேதச சுக்கிர புக்தி. அப்படியே வாங்க ஆமா கேது தசை கேது எங்க இருக்காருன்னு பார்ப்போம், சுக்கிரன் எங்க இருக்காரு எப்படின்னு அந்த பார்ப்போம். மாதிரி கேது தசை சுக்கிர புக்தி பாருங்க. சரி, கேது திசையில கேது 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்கிறாரு? அவருக்கு ஏதாவது சுப தொடர்புகள் இருக்குதா? இல்ல. அப்படியே இயல்பா இருக்கிறாரு. அடுத்து கேது வந்து அதுக்கடுத்து கேதச சுக்கிர புக்தி சஷ்டாஷ்டகம். கேதச சுக்கிர புக்தி சஷ்டாஷ்டக தசா புத்தியில இந்த விதிவிலக்கு பிரச்சனை. இருக்கு. இல்ல ஆமா, விதிவிலக்கு இருக்கு. விதிவிலக்கு சந்திர இருக்கு. அதியோகம் விதிவிலக்கு இருக்கு. இருந்தாலும் வந்து ஆனா இருந்தாலும் 12ஆம் இந்த இடம். இடத்துல முதலில் பாவத்துவம் தானே. முதலில் கேதச சுக்கிர புக்தியில எப்ப விதிவிலக்கு இருக்கும்னா இந்த சனி அந்த இடத்துல இல்லாம இருந்தா பரவாயில்ல. இந்த இடத்துல சனி அந்த இடத்துல இல்லாம வெறுமனே சுக்கிரன் மட்டும் இருந்தாருன்னா சந்திரனுடைய எந்த மாதிரி சந்திரனே போதுமானது. இந்த மாதிரி சந்திரன் அமைப்புல இருந்தாலே ஓரளவு நன்மை தான் நடக்கும். பெரிய கெடுதல்கள் இருக்காது. அதே நேரத்துல கேதச சுக்கிர புக்தியில சுக்கிரன் ஆக்சுவலா முதலில் பாபத்துவமாகி அதுக்கப்புறம் சந்திரனுடைய அமைப்புகள் இருக்கிறதுனால ரெக்கவர் ஆகிறாரு. கூடுதலாக சுக்கிரனுமே 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தினுடைய தொடர்பு. அப்ப இந்த இடத்துல அப்படி இருக்கிறதுனால அந்த அமைப்புகளை கொடுத்துடுறாரு. ஆனா இது வந்து கேது, நான் வந்து டைம் எது தப்பா போட்டேன், கரெக்டா தானே போட்டிருக்கேன். கேது இது புதன் தசை சனி புக்தி தானே இவருக்கு ஓடுது. அப்படிதான் குருஜி சொன்ன ஞாபகமா இருக்கு எனக்கு. புதன் தசை 24 சனி முடியுது. 24 வரைக்கும் ஓடி இருக்கு புதன் தசை ஆமா. சனி புக்தி. புதன் தசை சனி புக்தி கடைசியில முடிஞ்சிருக்கும் ஜி. அதாவது இவருக்கு வந்து புதன் தசை சனி புக்தியிலேயே பிரச்சனைகள் உருவாயிருக்கும். கால் நோண்டக்கூடிய அமைப்புகள் எல்லாம். ஆமா ஆமா ஆமா. புதனும் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. இல்ல அப்ப அதாவது அவர் அப்போ அந்த புதன் தசை சனி புக்தியில தான் அவருக்கு வந்து கால் உடைஞ்சு போச்சு. ஆமா 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 ஆமா. அதே பாத்தீங்கன்னா கேது தசை சுக்கிர புக்தி, கேது தசை சுய புக்திக்கு அடுத்து கேது தசை சுக்கிர புக்தி அதை அப்படியே நீட்டிச்சு கொடுக்குது. அது அப்படியே கொஞ்சமா ரெக்கவர் பண்ற வேலையை செய்யும். அவ்வளவுதான். ஆமா ஆமா. அதாவது இப்ப கேது தசை கேது புக்தியில கண்டினியூ ஆயிருக்கு ஜி. அப்படியே அந்த அமைப்புகள்ல 12ஆம் இடம் வந்து பாவத்துவம். அதாவது சனி 12ல இருந்தாலே முதல்ல நொண்ட வச்சு போவாப்ல. 12ல இருந்தாலே போச்சு. வந்தோடனே கால் தான் பாதத்துக்குரிய பாவம் தானே. உடனே நொண்ட வச்சுருவாப்ல. அது புதனுமே 12ல இருக்காரு. இவரோட சேர்ந்து பாவத்துவம் தான். அப்புறம் சுபத்துவம். அது 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 அடுத்த கதை. ஆனா முதல்ல நொண்ட வைப்பாருன்றது வந்து அது கரெக்டாவே இருக்கு ஒரு ஜாதகத்துல. ஆமா ஆமா ஆமா. அதுல என்னன்னா சனியா இருக்கிறாரு, சூரியனோட வீட்டுல இருக்கிறாரு. இந்த சிம்ம வீடுகள் அவருக்கு கடக சிம்ம வீடுகள் அவருக்கு சுத்தமா பிடிக்காது. கூடுதலாக இந்த லக்னத்திற்கு 12ல சனி இருக்கவே கூடாது. நல்ல வேலையா சுபத்துவமா இருக்கிறதுனால காலை மட்டும் நொண்ட வச்சிருக்கிறாரு. ஏன்னா இதுல லக்னம் பலவீனம் ஜி. லக்னம் கடுமையா பாதிப்பு. லக்னத்துக்கு அதுக்கு பிறகுதான் லக்னாதிபதி வந்து இருக்கலாம்னாலும் கூட அந்த இடத்துல சனி வந்தனால ஓரளவு சுபத்துவம் இருக்கிறதுனால ஓகே. நல்ல அதாவது உண்மையிலேயே சனி 6ஆம் அதிபதி இல்லையா, அதனால இப்ப ஏதாவது பிரச்சனை கொடுக்கத்தான் பாப்பாரு. ஆதிபத்தியத்தை செயல்படுத்தி தான் ஆவாரு. சுபத்துவமா இருக்கிறதுங்கிறதுக்காக அதுதான் ஒரு குறிச்சி சொல்லுவாரு. அதுக்காக சுபத்துவமான 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியாக மாறிவிட மாட்டாருன்னு சொல்லுவாரு ஒரு கணக்குல. அதுவும் இருக்கு. ஆமா ஆமா ஜி ஆமா. அதாவது அதுக்கு அடுத்தது என்னடா, ஒரு 6 வருடமா வெளிநாட்டுல இருந்தேன், 6 வருடத்துக்கு முன்பு வெளிநாட்டுல இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே ஜி. இப்ப 6, 8 அமைப்புகளோட சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் வந்திருக்குன்னா அந்த மாதிரி அமைப்புகள்ல கொண்டு போயிருப்பாரு. இப்ப கடைசியா நடந்தது அவருக்கு புதன் தசை தான் இல்லைங்களா? கடைசியா நடந்தது புதன் தசை தான். புதன் தசை சனி புக்தி அமைப்பு. அப்ப புதன் தசை செவ்வாய் புக்தியில போயிருப்பாரு இவரு வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்காக. அதாவது நம்ம புக்திவாகி இப்ப கூட போகுது. 12ஆம் இடம் சுபத்துவமா இருக்குல்ல, அதுவே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆமா ஆமா ஆமா. என்னதான் இருந்தாலும் லக்னாதிபதியே 12ல இருக்கிறாரு. 12ல சுக்கிரன் இருக்கிறாரு, பௌர்ணமி சந்திரன் பார்க்கிறாரு அந்த இடத்த. அந்த கணக்குல அதுதான். சோ அதனால அது ஓகே. அந்த எதுவுமே அவரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அப்புறம் 2008ல திருமணம் நடந்துச்சுனாரு. அதை அவர் குருஜி காதுல வாங்கிக்கல. வேணா நம்ம பாப்போமா, 2008ல திருமணம் நடந்தது அப்படின்னு சொன்னாரு. ஓகே.
அது வேணா 3 7 பாருங்க என்ன 11ஆம் புக்தி நடக்குன்னு. அதிபதியுடைய தொடர்பு இருக்காருன்னு பாருங்க. 3 7 11ஆம் அதிபதியுடைய 2008 என்ன தொடர்பு. புக்தி, என்ன தசா புக்தி நடக்குன்னு பாத்துருவோம் ஃபர்ஸ்ட். புதன் ஆரம்பிச்சிருக்கிறாரு. புதன் புதன் தான் சுய புக்தி, சுய புக்தியில புதன் தசை நடந்திருக்கு. புதன் புத்தி சுக்கிரனோட இருக்கிறார் இல்லையா? குடும்பாதிபதி ஆமா. மற்றும் 9ஆம் அதிபதியின் நினைவை பெற்றிருக்கிறார் இல்லையா? ம். புதன். அப்ப வந்து அப்படிங்கிற சுக்கிர புக்தியில அடிப்படையில நடந்திருக்கலாம். 2008ல. அதாவது 6ஆம் மாசம் இருந்து புதன் 10ஆம் மாசம் வரைக்கும் நடந்திருக்கு. 11ஆம் மாசம் வரைக்கும். புதன் அந்தரம். ஆமா. புதன் தசை, இது புதன் புத்தி, புதன் சுக்கிரன் புத்தி சுக்கிர அந்தரம். அந்தரம் ஆமா. நடந்திருக்கு. ஸோ அதுல வந்து இது நடந்திருக்கும். அவர் திருமணம் அப்ப சரி, அது சரிதானே. இப்ப வந்து நம்ம பார்த்தோம்னா 12ல இருக்காரு, சுக்கிரனோட சேர்ந்திருக்காரு புதன். அதுதான் பாயிண்ட். ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து தசை நடத்துறாரு. ராசிக்கு ராசிக்கு இருக்காரு. 7ல அவரே இருந்து. லக்னாதிபதியாக இருக்கிறாரு. ஆமா. 3ஆம் அதிபதி தொடர்பு இல்ல. 7ஆம் அதிபதியோட தொடர்பும் இல்ல அவருக்கு. 11 அவரே 11ம் தொடர்பு இல்ல. 11ஆம் அதிபதியோட தொடர்பு மட்டும் இருக்கு. சுக்கிரன் பிளஸ் 11ஆம் அதிபதியோட தொடர்பு மட்டும் இருக்கு. ஆமா. ஸோ அதனால திருமணத்தை குடுத்துருக்காரு. ஓகே. அப்ப இவரோட லக்ன சந்தியோட இது வந்து நம்ம இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஜி. அது ஓகே. அதுவரைக்கும் அதுக்கு மேல பெரிய விஷயங்கள் இல்ல. லக்னம் வந்து இதுதான். கன்னி லக்னம்ன்றத நம்ம உறுதி பண்ணிக்கலாம். ஓகேயா? கண்டிப்பா. இப்ப நீங்க வந்து லக்னத்தோட குவாலிட்டிய நம்ம இத விவரிக்கும் போதே நம்ம இத பத்தி பேசிட்டோம். லக்னத்தோட குவாலிட்டிய நம்ம இப்போ சொல்லியாச்சு. ஸோ அத வந்து இப்போ மறுபடியும் நம்ம அத இது பண்ண தேவையில்ல. அப்ப கேள்விக்கு போயிடலாம் ஜி. ஓகே ஜி. ஓகே. ஓகே. அவர் வந்து எந்திரிச்சு நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரி. படுத்த இப்ப படுக்கையா தான் கிடக்குறாப்புல 1 வருஷமா. எந்திரிச்சு ஆமா. நடக்க முடியுமான்னு கேட்கிறாப்புல. நடக்க முடியும், நடக்க முடியும். என்னதான் அந்த 12ஆம் பாவம் பாபத்துவமாக இருந்தாலும் கூட அங்க சுபத்துவம் இருக்கு. 6ஆம் பாவத்துல பாவத்துவம் இருந்தாலும் அங்கேயும் வந்து சுபத்துவம் இருக்கு. பௌர்ணமி சந்திரன் இருக்கிறாரு, சுக்கிரன் பாக்குறாரு. அப்ப கண்டிப்பா அதுல இருந்து ரெக்கவரி பீரியட் இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. தசா புத்தியிலையும் கொஞ்சம் நம்ம தொடர்புபடுத்திக்கிறோம் ஜி. தசா புத்திகள் என்ன போகுதுங்கிறத நம்ம தொடர்புபடுத்தி தான் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல முடியும். அதுதான். இப்ப போயிட்டு இருக்க தசா என்ன ஜி போயிட்டு இருக்கு இப்ப போய்கிட்டு இருக்கு ஜி. கேது கேது போயிட்டு கேது. சரி. கேது வந்து குருவின் வீட்டுல தான் இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்ப கேது தசையில சுக்கிர புக்தி போகுது. அவரும் 6ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டவர். அதுலயே கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் கூட அவர் லக்னத்தினுடைய யோகர் 2 9 கூடிய ராஜயோகாதிபதி. பட் என்னதான் இருந்தாலும் அவர் கொஞ்சம் ரெக்கவர் பண்ற வேலை இருக்கு. அதுக்கடுத்து வரக்கூடியது சூரியன். கேது தசை சூரியன். சூரியன் வந்து 12ஆம் அதிபதி, அவரும் பாபத்துவமா தான் இருக்கிறாரு. 12ஆம் அதிபதி பாபத்துவமா இருக்கும்போது அது லக்னத்துல இருக்கும்போது அதுவும் கொஞ்சம் பிரச்சனைகளை கூக்கத்தான் செய்யும். அந்த சூரியன். அதுக்கடுத்து சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால லக்னத்தின் 11ஆம் அதிபதி தான். லக்னத்தின் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. கேதுக்கு 12ல இருக்கிறாரு. அப்ப அந்த நோய் சம்பந்தப்பட்ட சில விரயங்களை அங்க நடக்கத்தான் செய்யும் இந்த இடத்துல. சூரிய சந்திரன். அடுத்து செவ்வாய் வந்து இந்த இடத்துல பொதுவா அவர் 8ஆம் அதிபதி திக்பலமாயி குருவின் வீட்டுல இருந்தாலும் கூட சூரிய சந்திர செவ்வாய் பொதுவா அந்த செவ்வாய் புக்தியை முடியணும் ஜி. செவ்வாய் புக்திக்கு அடுத்து சூரிய சந்திர செவ்வாய், அதுக்கடுத்து ராகு தான். ராகு புக்தியில இருந்து ஓரளவு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள். இல்ல எக்ஸாக்டா அவர் கேட்கல. அவர் கேட்டதுக்கு குருஜி வந்து நடக்க முடியும் அப்படின்னு 1 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க இருக்கு. நடந்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் பாவத்துவத்துக்கு வந்து சுபத்துவம் ஒன்று விதிவிலக்கு சந்திராதியம் இருக்கிறதுனால நீங்க சொன்ன மாதிரி நிவர்த்தி. அதனால கண்டிப்பா நடக்க முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது வந்து கார் வாங்கினேன், ஆனா மருத்துவ செலவுக்காக விட்டுட்டேன் அப்படின்றாரு. கார் ஒண்ணு வாங்கினேன் ஜி, ஆனா இதனால மருத்துவ செலவு அதுக்காக விட்டுட்டேன் அப்படின்றாரு. ஆமா ஜி. இப்ப கார் வாங்கி மருத்துவ செலவுக்கு விக்கணும்னா வந்து இந்த இடத்துல வந்து அட்டமாதிபதி 4ஆம் இடத்திற்கு பார்வை கணக்கு. கூடுதலாக வந்து சுக்கிரன் வந்து சனியால பாதிக்கப்பட்டாரு. சுக்கிரன் வந்துதான் கார் வண்டி வாங்குறதுக்கான காரகன். அவர் வந்து 6ஆம் அதிபதியோட இணைந்து அவரே சனியாகி அந்த இடத்துல பாவத்துவம் ஆயிட்டாரு. அப்ப அதுக்கு அவரே வந்து 6ஆம் இடம் 6 12 அமைப்புகள்ல தொடர்பு. அதனால அது சம்பந்தமான விரயங்களை செஞ்சுட்டாரு. ஆமா கண்டிப்பா. ஏன்னா நோய் ஸ்தானாதிபதி அவரு 6ஆம் அதிபதின்றதுனால நோய்க்காக அந்த காரை விற்க வேண்டி வந்துருச்சு. கரெக்ட். அந்த இது ஏன்னா 12ஆம் இடம் கால் சம்பந்தப்பட்ட விஷயம். அது அந்த எல்லாம் அப்படியே பெர்ஃபெக்ட்டா ஒரு ஜாதகத்துல எல்லாமே அப்படி ஒன்னொன்னா மேட்ச் ஆயிட்டே வரும் பாருங்க ஒரு விஷயங்களும். அப்படியே நம்ம அப்படியே அவர் சொல்ல நமக்கு அதுல கண்ணுல காட்டுன்னு சொல்லுவாரு குருஜி. அவங்க சொல்ல அது அப்படியே நமக்கு இங்க நம்ம நீங்க சொல்ற மாதிரி ஒன்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா உள்ள போயிட்டோம்னா பலன் பாக்குறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. அவங்க சொல்ல இருக்குதா இல்லையாங்கிறது மட்டும் நம்ம பார்த்து சொன்னாலே போதுமானது போக்கு. உண்மை அதுதான். அடுத்தது ஜி, அதாவது இவருக்கு அந்த டயத்துல 7 சனி நடந்துட்டு இருக்கு பாருங்க. ஆமா. கோச்சாரத்தை நம்ம இணைச்சுதான் பலன் பார்க்கணும். கண்டிப்பா அந்த இடத்துல வந்து இப்பதான் நீங்க சொன்ன மாதிரி ஜாதகத்துடைய குவாலிட்டியை பார்த்தா உடனே நம்ம கோச்சாரத்தை மிஸ் பண்ணிட்டோம் பாத்தீங்களா. கோச்சாரத்தை கண்டிப்பா ஜென்மஜனி நடக்கிற ஒரு டயத்துல இந்த மாதிரி அமைப்புகள்ல தசாபுக்திகள்ல வந்து மாட்டாச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் சந்திப்பார் கண்டிப்பா. அடுத்தது இப்ப இது எப்ப இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு.
சரி. இப்ப வந்து இப்ப கேது தசையில இப்ப சுக்கிர புக்தி போதாச்சு. கேது தசை சுக்கிரன் ஆமா. அதுக்கடுத்து கேது ஆமா. தசையில சுக்கிர புக்தி போயிட்டு இருக்கு. கேது தசையில சுக்கிர புக்தி போய்க்கிட்டு இருக்குது. சூரிய புக்தி பெரிய அளவு நன்மைகளை செய்யாது. ஆமா. சந்திரன் வந்து இந்த என்னதான் இருந்தாலும் சந்திரன் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு நன்மைகளை குடுப்பாரு. என்ன ஆனாலும் அவரும் 6ஆம் இடத்தோட சம்பந்தத்துல தான் இருக்கிறாரு. கேது ம். தசை சந்திர புக்தி. பொதுவா ராகு கேதுகள் தசையில சூரிய சந்திரர்களுடைய வந்து பெரிய அளவு நன்மைகள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ம். இப்ப இந்த இடத்துல வந்து எ சூரியன் வரைக்குமே நன்மைகள் இல்ல. சூரியனும் நன்மை இல்ல. சந்திரனுமே வந்து 6ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. நல்ல ம். வேளையா அது வந்து குரு சுக்கிர சனியின் பார்வையில இருந்தாலும் சனியின் பார்வையிலேயே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஓரளவு சந்திர புக்தியினுடைய லேட்டர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் வருந்தி பொதுவா அந்த லக்னத்துக்கு செவ்வாய் புக்தி முடியணும். ஆனா இந்த இடத்துல செவ்வாய் வந்து ஓரளவு சுபத்துவமா இருக்கிறதுனால கேதச செவ்வாய் புக்தியில இருந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். கேதச ராகு புக்தியில இருந்து தான் ஓரளவு நல்ல அமைப்புகள் இருக்கு. ஆமா. ஓரளவு சுக்கிர புக்தியே ஓரளவுக்கு ஓகே இருந்துச்சு. சந்திர அதியோகத்துல இருக்கிறதுனால, ஆமா, லக்னத்தின் யோகர் தானே 9ஆம் அதிபதி. ஆமா, அவரு ஓரளவுக்கு அவரே ரெக்கவரி பண்ணி விட்டுருவாரு. ஆமா. சந்திர ரெக்கவரி அதியோகம் இருக்கிறதுனால. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அது ரெக்கவரி பண்ணுவாரு ஜி. பட் ஆமா, என்னதான் இருந்தாலும் அதுக்கடுத்த புக்திகள் வந்து 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 சூரியனோட சுக்கிர புக்திக்கு அடுத்து சூரிய புக்தி வருது. ஆமா. சூரிய அதுல புக்தியுமே வந்து ராகு அதுல ம். பிரச்சனைகள் இருக்கும். வேற பிரச்சனைகள் இருக்கும். ஆனா இருந்துச்சு நடக்கிற ஆமா, விஷயங்கள் அது இதுன்னு சொல்லி அந்த விஷயங்கள ஓரளவுக்கு பண்ணி ஆமாமா. விட்டுருவாரு. அது ரெக்கவர் பண்ற வேலை வந்து அந்த சுக்கிரனுக்கு வந்து சந்திர அதியோகத்துல இருக்கிறதுனால, கண்டிப்பா அந்த புக்திகள்ல அவர் 2 9 கூடியவர்ங்கிறனால ஒரு ரெக்கவர் பீரியட் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா ஜி. ஆமா, ஓகே. ஆமா. அடுத்து அவரு கேட்கிறாரு, கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஜோதிடர் ஆக முடியுமான்னு கேட்கிறாரு. ஜோதிடர் ஆக முடியுமா? அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, ஆமா ஜி. இப்ப இந்த லக்னம் வந்து அழகா அழகா ஆகலாமே! லக்னம் வந்து ஆ. லக்னமே கன்னி லக்னம். லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல அந்த புதனுடைய வீடு சுபத்துவம் ஆயிருச்சு. அவரே 10ஆம் அதிபதியா இருக்கிறாரு. ம், அதனால என்ன அந்த படிநிலை அமைப்புகள்ல சில குறைவுகள் தான் ஏற்படும். வேற ஒண்ணும் இல்ல. ம், இருந்தாலும் இந்த இடத்துல சந்திர அதியோகத்துல புதன் இருக்கிறாரு. லக்னத்தின் 10ஆம் இடம் மிதுனம் வந்து சுபத்துவமா இருக்குது. மிதுன பாவகமே ம், ஜோதிடத்துக்கான பாவகம். ம், லக்னத்தின் 10ஆம் இடத்திலேயே குரு இருக்கிறார். 10ஆம் பாவகமே புதனா இருக்கு. அதனால அது அருமையா இருக்கும். புதனுமே இந்த இடத்துல சனியோட இருந்திருந்து ஒரு சின்ன படிநிலை குறைவு தானே தவிர, அவருமே சுக்கிரனுடைய இணைந்து பௌர்ணமி சந்திரன் பார்வையில இருக்கிறாரு. சர்வ நிச்சயமா ம். ஒரு ஜோதிடம் கண்டிப்பா பண்ணலாம். நல்லபடியா பண்ணலாம். உண்மதான். ஏன்னா திக்பலத்துக்கு அருகில இருக்காரு புதன். 10ஆம் அதிபதியா ஆமா. இருக்கிறாரு. ஆம் ஆமா. சூரியன் புதன் அதாவது பரிவர்த்தனை வேற ஜி. சூரியன் பரிவர்த்தனை. புதன் ஆமா. பரிவர்த்தனை காரக விஷயங்கள்ல வலுப்பட்டுரும். வலுப்பெற்றும். அது மாரி 2ஆம் வீடுமே குருவின் பார்வையில் இருக்கு. வாக்கால் பிழைக்கக்கூடிய இதுதான். ஜோதிடம்ன்றது வாக்கால் பிழைப்புன்றது பேசி பிழைக்கிற பிழைப்பு. அதுங்க பேசி பிழைக்கும் பிழைப்புக்கு 2ஆம் இடம் நல்லா இருக்கு. ஸோ அதனால அறிவுரை, வந்து ஆலோசனை. ஆமா, ராசிக்கு 2ஆம் அதிபதியே குருவாகி, ஆமா, லக்னத்துக்கு 10ல உட்கார்ந்துடுறாரு. அப்படிங்கும்போது ஆமா, கண்டிப்பா அதே மாரி அந்த அமைப்புகள் அதே மாரி நீங்க சொன்ன மாரி லக்னத்துக்கு 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறாரு. ஆமா. ராசிக்கு 2ஆம் அதிபதியாகி லக்னத்துக்கு 2ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்றாரு. ஆ இப்ப அதனால கண்டிப்பா இவருக்கு வந்து ஜோதிடத்தின் மூலமாக ஓரளவு நல்ல அமைப்புகள் இருக்கு. ஆனா என்ன சொன்னாருன்னா குருஜி, அப்படியே கத்துக்கிட்டே வாங்க. சுக்கிர தசையில இருந்து நீங்க ஜோதிடர் ஆக முடியும். அதுவரைக்கும் கொஞ்சம் அப்படியே இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு. ஏன்னா சுக்கிரன் வந்து 2ஆம் அதிபதி. அப்ப இருந்து அந்த வாக்கால் பிழைப்புன்ற ஒரு விஷயம் வந்து கை குடுக்கும். 2ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு இல்லையா? ஸோ அதுவரைக்கும் இன்னும் கத்துக்குங்க அப்படின்னு சொல்லிருப்பாரு. இவரு ஓரளவுக்கு டேலண்டா தான் இருக்காரு. ஒரு ஒரு பேச்சுல ஓரளவுக்கு புரியுது இவருக்கு. ஜோதிடம் ஓரளவுக்கு நல்லா புரியுது. வந்துருவாரு அப்படின்ன மாரி தான் தெரியுது. ஓகே, 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 ஆமா. ஓகே. ஓகே ஜி. கேள்விகள் அவ்வளவுதான் இந்த ஜாதகத்துல. ஓகே ஜி. இந்த ஜாதகத்துல தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஒரு நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம பொதுவா குருஜி சொல்லுவாரு, லைவ் நடத்துறதே நமக்கு தான்னு. இந்த ஆமா. ஜாதகத்துல நம்ம கத்துக்கிற வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. எடுத்த உடனே தடுமாற வைக்கிற ஜாதகம் இந்த ஜாதகம். உண்ம. ஆனா அவரு கொஞ்சம் இவரு ஜோதிடம் தெரிஞ்சவர்னால பட்டு பட்டுன்னு கரெக்ட்டான பாயிண்ட். அதாவது எடுத்தோனே அவர் சொல்றாரு, அம்மா இறந்துட்டு அதாவது நான் சொல்ல ஒரு லக்ன கரெக்ஷனுக்கு பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சிய விட துக்க நிகழ்ச்சிகள் தான் லக்னத்த வந்து மிகவும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கும். ஏதாவது இந்த ஆமா. மாரி ஒரு அம்மா இறந்துட்டாங்க. ஏதோ அந்த மாரி விஷயங்கள். கல்யாணம் நடந்துச்சு, குழந்தை பெத்துட்டாங்க. அதெல்லாம் கூட ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கு வராது. இந்த மாரி ஒரு விஷயத்த உடனே இது மிக முக்கியமான பாயிண்ட் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அம்மா இறந்த வச்சு கடகன்னு கன்ஃபார்ம் பண்ணிருவாரு. 4ஆம் அதிபதி 4ஆம் இடம் அடிபட்டு போயிருக்கு. எல்லாம் அந்த 8ஆம் அதிபதிய வச்சு கிளீனா அடிச்சு விட்டுருவாரு குருஜி. ஸோ அதனால அந்த கரெக்ட். மாரி ஒரு அருமையான ஜாதகம். இந்த ஜாதகம் நல்லா விளக்கத்துக்குரிய ஜாதகம். அதனால தான் இத முக்கியமா எடுத்துக்கிட்டேன். நல்லாவே நம்மளும் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிட்டோம்னு தான் நினைக்கிறேன் நானு. ஆமா ஜி, ஆமா ஜி. கண்டிப்பா, ஓகேயா? கண்டிப்பா. முடிச்சிடலாமா ஜி? வேற எதுவும் நீங்க இதுல சொல்ல விரும்புறீங்களா ஜாதகத்துல? இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, எ ம். இவர் வந்து வெளிநாட்டுக்கு நீங்க போயிருவீங்க அப்படின்ன மாரி சுக்கிர திசையில வெளிநாட்டுக்கு போயிரு. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கு இல்லையா சுக்கிரன். மறுபடியும் நீங்க ஆமா. பெங்களூர்ல வீடு வாங்குனா வீட ஜப்தி பண்ணிட்டாங்க அப்படின்ன மாரி சொல்லுவாரு. வீடு ஒண்ணு வாங்கியிருக்காரு. தம்பி பேர்ல. சரி. ஆ. அதையும் ஜப்தி பண்ணிட்டாங்க. வீட்டையும்.
ஏன்னா அந்த ஓகே. இப்படி டியூ கட்ட முடியாம போச்சு, ஜப்தி பண்ணிட்டாங்க அப்படின்னு ம். சொல்லியிருப்பாரு. சரி, சரி, சரி. என்ன காரணம்னா, சனி சுக்கிரன் வந்து சனியோட சேர்ந்திருக்கு. 4ஆம் இடத்த அட்டமாதிபதி பார்த்திருக்கு. ஸோ அதனால வீடு வந்து ஜப்தி ஆகத்தான் செய்யும். 6ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்காரு சுக்கிரன்போது நோய்க்காக போயிருச்சு, டியூ கட்ட முடியாம போயிருச்சு. அப்படியே படுத்த படுக்கை ஆயிட்டாரு. வேலைக்கெல்லாம் போ முடியல. ஸோ அதனால வந்து அவருக்கு வந்து வீடும் வீடுமே போயிருச்சு, கைய விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா உண்மையிலேயே ஓகே. இது எல்லாத்துக்கும் ரெக்கவரி சுக்கிர தசை உண்மையிலேயே நல்லா இருக்கு. சந்திர அதியோகத்துல இருக்கு. சனியோட 8 டிகிரில இருந்தாலும் சந்திர அதியோகத்துல இருக்கு. அதனால சுக்கிர தசை மிகப்பெரிய நல்ல ஒரு தசை. 2 9ஆம் அதிபதியாகி அருமையா இருக்கும். 12ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு மறைவில்ல. அவரோட காரகத்துக்கு மறைவில்ல. ஆதிபத்தியம் மறைந்தாலும் காரகத்துக்கு மறைவில்ல. ஸோ அதனால உண்மையிலேயே சுக்கிர தசை வந்து இவர் என்னென்னத்துல இழந்தாரோ அதெல்லாமே மீட்டெடுத்துருவாரு. என்னதான் இருந்தாலும் இங்க வந்து ராகுவும், சூரியனும் லக்னத்துல உட்கார்ந்து அட்டமாதிபதி வந்து லக்னத்த பார்க்கும்போது பருவத்துல கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கிடைக்காது. தட்டி, தட்டி, தட்டி தான் போய் தேவையில்லன்ற நிலைமைகள் தான் கிடைக்கும். உங்க லக்னம் வலு இழந்துச்சுன்னா, நமக்கு எப்ப வேணாம்னு நினைக்கிறோமோ, நீ வந்தா என்ன?" அப்புட்ன்ற நேரத்துல கொண்டாந்து கொட்டும். காசு கூட காசோட ஆசை வந்து நம்ம ஒரு பருவத்துல தான் வந்து காசு வேணும் வேணும்னு ஓடி, ஓடி சம்பாதிக்க நினைப்போம். 60 வயசுக்குள்ள சம்பாதிக்கிறது 60, 70 வயசு வரும்போது பணத்து மேல ஆசை இல்லாம போயிரும். அதுக்கான துடிதுடிப்பு ம். இருக்காது. அந்த நேரத்துல கண்டிப்பா. காசு கொட்டும். அது வந்து லக்னம் வந்து வலு இழந்திருக்கு, லக்னாதிபதி வலு இழந்திருக்குன்னா, உண்மையிலேயே நமக்கு எப்ப தேவைன்னு நினைக்கிறோம், அப்போ கொண்டாந்து குடுக்கும். அது உண்மையிலேயே அது இப்ப யூஸ்ஃபுல்லா ஒரு விஷயமா தான் இருக்கு. இருந்தாலும் அது பிரயோசனப்படும்னு வைங்களேன், பெரிய அந்த இது இருக்காது. அப்படின்ற ஒரு விஷயம் இந்த லக்னம், லக்னாதிபதி அடிபட்டு போனா இப்படித்தான். அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்துக்காகத்தான் இத இப்ப சொன்னேன். ஆமாஜி. அது லக்னம், அவ்வளவுதான். லக்னாதிபதி அடிபட்டு அவயோக தசைகள். அந்த ம். இப்பத்தானே சுக்கிரன் தானே யோக தசை. சுக்கிரன் தானே இப்பதான் என்னதான் இருந்தாலும் ஆரம்பிக்குது. ஆமா, ஆமா. ம். என்ன இதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த சுக்கிர தசை தான் ஓரளவு ரிலீஃப குடுக்கும். கண்டிப்பா. ஆமா. இப்ப இவர் கால் ஒடுங்குனதுனால தான் இவருக்கு இவ்வளவு பிரச்சனைங்க. அதாவது உண்மையிலேயே 12ல சனி இருந்து 12ஆம் அதிபதியும் கடுமையான பாவத்துவம் அட்டமாதிபதியால பார்க்கப்பட்டு ராகுவோட சேர்ந்திருக்காப்புல சூரியன். ஆமா, அதனாலதான் இந்த ஆமா. காலாலே இவர் லைஃபே போச்சுன்னு வைங்களேன். ஒரு இந்த இது உடைஞ்சதுல இருந்தே இவர் லைஃப் மீண்டுமே சுக்கிரன்ல இருந்து ஓரளவுக்கு அந்த அது 12ஆம் இடம் சுபத்துவமா இருக்குது. சுக்கிர புக்தி தசையில இருந்து அப்படி அப்படியே அது எதனால இழந்தாரோ அதனாலேயே எல்லா நன்மையும் அடைஞ்சிருவாரு. அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிக்கலாம். கண்டிப்பா, கண்டிப்பா ஜி. கண்டிப்பா. ஆமா. வேற எதுவும் உங்களுக்கு சொல்றதுக்கு பாயிண்ட்ஸ் எதுவும் இருந்தா சொல்லுங்க. இருக்கு பாருங்க. எதுவும் இருந்தா சொல்லுங்க. இல்லாட்டி முடிச்சிடலாம் நம்ம ஜாதகத்த. இல்ல ஜி. இது நல்லா ஓரளவு டெப்த்தா அனலைஸ் பண்ணிட்டோம்னு நெனைக்கிறேன். ஆ ஆமா, ஆமா. முடிச்சுக்கலாம் ஜி. ஓகே. 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 முடிச்சுக்கலாம். நன்றி ஜி. நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேன். யாருக்காக ஐயா பார்க்க போகிறீங்க? எனக்காக தான். உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா. என் பேர் விஸ்வநாதன். உங்கள் பிறந்த தேதி சொல்லுங்கள். 26 26 9 9 1977 1977. பிறந்த நேரம் காலை 7:25. 7:25 AM. ஆமாங்க. பிறந்த இடம் ஐயா? கும்பகோணம். கும்பகோணம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. கும்பராசி, கும்ப ராசி, கன்னி லக்னம். கன்னி லக்னம். கும்பகோணத்துல பிறந்து கும்பராசி கன்னி லக்னமா நீங்களும் தானா? 3 நிமிஷத்துல லக்னம் துலா லக்னமா மாறுது. எனக்குன்னே வருவீங்களா? வணக்கம் குருஜி. ஆமாம் குருஜி, நானும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் குருஜி ரொம்ப நாளா. எனக்குன்னே வருவீங்க போல் தெரியுது. ஆமாம் குருஜி, ரொம்ப சங்கடம். உங்கள்கிட்ட பேசணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கன்னியா லக்னமா துலா லக்னமா நீங்க? தெரியல, நான் ஹாஸ்பிட்டலில் போய் நானே தான் ஃபிக்ஸ் பண்ணேன், எடுத்துட்டு வந்தேன். நீங்களே ஃபிக்ஸ் பண்ணீங்களா? என்ன ஃபிக்ஸ் பண்ணீங்க? இல்ல நானே போய் எடுத்துட்டு வந்தேன் டைமை. நம்பிக்கை இல்லாம நீங்களே டைம் எடுத்துட்டு வந்தீங்களா? ஆஸ்பத்திரியில் போய் நானே குறிச்சி வாங்கிட்டு வந்தேன். அது ஆஸ்பத்திரியில் 7:25ன்னு கொடுத்துருக்குறாங்க. 7:25 கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் டைம் பின்னாடி போகணும். ஆனா குருஜி, எனக்கு நான் பிறந்து ஒரு 8 மாசத்துல எங்க அம்மா இறந்துட்டாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது நீங்கள் பிறந்து 8 மாசத்துல அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு 2008 கல்யாணம் ஆனிச்சு. கொஞ்சம் இருங்க. அம்மா இறந்தது 8 மாசம்னா 1978 குருதசை புதன் பக்தியில் அம்மா இறந்தாங்களா? அம்மா அம்மா இறந்தப்ப மூஞ்சோடலாம் பார்த்தது இல்லைன்னு ஞாபகம் இல்லைன்ற. அம்மா முகத்தையே நீங்கள் பார்த்ததில்லை. நீங்கள் பிறந்த 8 மாசத்துல அம்மா இறந்துட்டாங்க. ஆமா. இதுவே ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆச்சே. இப்போ வந்து கால் உடைஞ்சு போய் நடக்க முடியாம இருக்கு, படுத்துருக்கேன் இப்போ ஒரு வருஷமா. இல்லை, நீங்கள் கன்னியா லக்னம் தான். கன்னியா லக்னம் தான். 7:25க்கு முன்னாடி பிறந்திருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கூட முன்னாடி பிறந்திருக்கலாம். இப்போ கால் உடஞ்சி போய் படுத்துருக்கிறீங்க. கேது தசை உங்களை போட்டு வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கா. இது புதன் தசை சனி பக்தி. கரெக்டு தானே? நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டில் இருந்துட்டேங்க. வெளிநாட்டில் இருந்துட்டு ஒரு 2018 ஒரு கால் உடைஞ்சது எனக்கு.
2018 ஒரு நாள் உடஞ்ச அப்புறம் ஆபரேஷன் பண்ணிட்டு வெளிநாடு போக முடியல திரும்ப. இல்லை கன்னியா லக்னம் தான் நீங்கள். கன்னியா லக்னத்தின் அடிப்படையில் 4ஆம் இடத்தை சனி பார்த்து, 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்து, 8ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியோடு சேர்ந்து சந்திரனை சனி பார்த்து, சந்திரன் 6ஆம் இடத்துல மறைஞ்சு உங்களுக்கு இப்போ அம்மா இல்லை. ஆமாம். கன்னியா லக்னத்தில் செவ்வாய் யாரோட சேர்றாரு, யாரை பார்க்குறாரு, இந்த மாதிரியான அமைப்புகளை அடிக்கடி சொல்வேன். இந்த மாதிரியான அமைப்பில் நீங்கள் கன்னியா லக்னத்தில் பிறந்திருந்தாத்தான் 4ஆம் அதிபதியும் 4ஆம் இடமும் 8ஆம் பாதிக்கப்படுகிறது. சந்திரன் 6ஆம் இடத்துல மறைகிறார், பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும். ஆனால் என்ன ஒன்று, அம்மா இல்லை, ஆனால் அம்மாவுக்கு நிகராக பாட்டியோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு இருக்கிறாங்க. சித்தப்பா வளர்த்தாங்க, யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க அம்மாவுக்கு நிகராக. அம்மா இல்லாத குறை தெரிஞ்ச, அம்மா இல்லைன்ற குறை தெரிகிற அளவுக்கு, அந்த அளவுக்கே ஒருத்தங்க உங்களை நல்லா வளர்த்தாங்க. சின்ன பிள்ளைகள் அவங்க தான் வளர்த்தது. ஏன்னா பௌர்ணமிக்கு நோக்கி போய் கொண்டு இருக்கக்கூடிய சந்திரன். அதனால என்ன நடக்கும்னா, ஓரளவுக்கு அம்மாவுக்கு நிகராக சில பேர் பாட்டி வளர்த்தாங்கன்னு சொல்லுவாங்க. சந்திரன் இங்கே 24 டிகிரியில் இருக்கிறாரு, கேது 22 டிகிரியில், ஆமாம் 30 டிகிரி விலகி இருக்கிறார். அதனால் அம்மாவுக்கு நிகராக இன்னொரு பெண் உங்களை வளர்த்தார் என்பது தான் உண்மை. இந்த பாருங்கள், நீங்கள் கன்னியா லக்னம் தான். 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 8ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார். சந்திரன் சனியால் பார்க்கப்படுகிறார். 8ஆம் அதிபதியோடு சேர்ந்த 4ஆம் அதிபதியுடைய தசை நடக்கும் பொழுது அப்படியே உங்களுக்கு அந்த நேரத்தில் புதன் புக்தியும் நடந்ததுனால, பாபத்துவமான புதன் புக்தி நடந்ததுனால நீங்கள் தாயை இழக்க வேண்டியதாயிடுச்சு. இப்போ கூட நீங்கள் காலில் அடிபட்டுக்குன்றீங்க. புதன் தசை சனி புக்தி வந்த போதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும். என்ன கேட்கணும்? அதான் எதுவும் தெரிஞ்சு நடப்பணுங்களா, வெளில வேலைக்கு போகணுங்களா? இப்போ கேதசை உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. கேதசையில் சந்திரபக்தி வரைக்கும் எதுவுமே நல்லது நடக்காது. 2027 வரைக்கும், 2027 வரைக்கும் அதெல்லாம் எந்திரிச்சிலாம் நடக்க முடியுங்க. சனி என்னதான் இருந்தாலும் அவர் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார். இதற்கடுத்து வரக்கூடிய சுக்கிர தசை உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் கும்பகோணத்துலலாம் இருக்க முடியாது. ஏற்கனவே ஃபாரின்லாம் போனீங்கல்ல? ஆமாம், போயிட்டு வந்தோம். ஃபாரின் போகும்போது நல்லா தானே இருந்தீங்க. நல்லா இருந்தேன். இங்கே வந்தால் கஷ்டப்படுறீங்க. ஆமாம், வீடு வாங்கினேன் ஐயா, அதில் பேங்க் லோனில். சரி. அது காலில் அடிபட்டதுனால லீவ் கட்ட முடியாமல் அதுவும் ஜப்தி பண்ணிட்டாங்க. சரி. கார் ஒன்று வாங்கியிருந்தேன், என் பேரில் வாங்க முடியல, வேற தம்பி பேரில் வாங்கியிருந்தேன் ஒரு காரு. சரி. அதுவும் ஒன்று மெயின்டைன் பண்ண முடியும். ஆனால் லோன்லாம் முடிச்சுட்டேன் அந்த இதுக்கு. ஆனால் விற்க வேண்டிய சூழ்நிலை மருத்துவ செலவுக்காக. ஏங்க கும்பராசிக்காரங்க எல்லாருமே ஒரு 2-3 வருஷமா நல்லா இல்லைங்க. ஜென்மச்சனியும் ஒரு காரணம், உங்களுக்கு கேது தசையும் ஒரு காரணம். இந்த அமைப்பின் அடிப்படையில் அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபக்தி அமைப்புகள், குறிப்பாக சுக்கிர தசையெல்லாம் உங்களுக்கு நல்லா தாங்க இருக்கு. 2027 தீபாவளிக்கு பிறகு கேது தசை ராகுபக்தியிலிருந்து மாற்றங்கள் ஏற்பட்டு 2027 உங்களுடைய 50 வயசுலேருந்து நீங்கள் நல்லா தாங்க இருக்கணும். சுக்கிர தசை என்னதான் 12ல் சனியோடு இருந்தாலும் கூட பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு நாள் தான்னா அவர் அப்படியே புரட்டாசி பௌர்ணமி, அந்த புரட்டாசி பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறனால உங்களுக்கு சுக்கிர தசை நல்லா இருக்குங்க. பட் நீங்கள் கும்பகோணத்தில் இருக்க மாட்டீங்க. கும்பகோணத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு டெவலப்பே இருக்காது. 2027க்கு பிறகு நீங்கள் கும்பகோணத்தில் இல்லை. 2027 தீபாவளிக்கு பிறகு எங்கேயாவது வெளி மாநிலம் வெளிநாடுன்னு தூரடங்களை தான். இந்த அமைப்பின்படி முதல்ல வெளி மாநிலத்துக்கு போவீங்க, அநேகமாக மறுபடியும் பெங்களூர் போவீங்க. அதனால இப்போதைக்கு இந்த கால் அமைப்புகள் கண்டிப்பாக சரியாகுங்க. 2027 தீபாவளி ஆகிடும். இன்னும் 2 வருஷம் இருக்கு. 2 வருஷம் கழிச்சு அப்படியே எந்திரிச்சு நடக்கிறதும் சரி, பொருளாதார முன்னேற்றமும் சரி நிச்சயமாக உண்டுங்க. சரியா? சரிங்க குருஜி. இன்னொரு விஷயம் குருஜி, எனக்கு ஜாதகத்தில் இப்போ உங்களை ஒரு கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். புரியலங்க. உங்களை நான் கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப்ல. சரி. இப்போ நான் ஜோதிடம் கற்றுக்கலாங்களா? எனக்கு தாராளமாக உங்களுக்கு ஜோசியம் வருங்க. என்னதான் புதன் சனியோடு சேர்ந்திருந்தாலும் சந்திராதி யோகத்தில் சுக்கரனோடு இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு ஜோதிடம் நிச்சயமாக வரும். ஜோதிடத்தில் பலன் சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஜோதிடம் வரும். சுக்கிர தசையில் நீங்கள் ஜோதிடராகவே ஆகலாம். கேது புக்தியில் கேது தசையிலலாம் ஜோதிடத்தில் ஆர்வம் வரும். ஜோதிடம் நல்லா புரியும். இன்னொரு 3 வருஷத்துக்கு ஜோசியத்தை நல்லா கற்றுக்குங்க. சுக்கிர தசையில் ஜோசியமே சொல்லலாம். 10ஆம் இடம் உங்களுக்கு புதனுடைய வீடாக இருக்கின்ற காரணத்தினாலும் 2ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கின்ற காரணத்தினாலும் இன்னும் ஒரு 3 வருடம் கழித்து சுக்கிர தசையில் உங்களால் ஜோதிடராக முடியும். ஜோதிடத்தை தயவுசெய்து கற்றுக்குங்க. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க.